நாடி முறை செய்யா மன்னவன் நாடொரும் நாடு கெடும். நான் முதலமைச்சரானால் மேற்கூறிய வள்ளுவனின் வாய்மொழியை என் தலையங்கமாய் எடுத்துக்கொண்டு என் சேவையை மக்களின் தேவைக்கு அர்ப்பணிப்பேன். இன்று நான் உங்கள் முன் நிற்பது ஒரு சாதாரண உரையை நிகழ்த்துவதற்கல்ல, தமிழகத்தின் தலைவிதியை மாற்றி அமைக்கும் மாபெரும் கனவோடும் அதை செயல்படுத்தும் நம்பிக்கையோடும் நிற்கிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. என் மக்களாகிய உங்களால் ஒருவேளை நான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டால் இதோ என் திட்டங்களும் கொள்கைகளும். என் மக்களின் அடிப்படை தேவைகளை ஆய்ந்தறிந்து நிறைவேற்ற தலைப்படுவதே என் முதன்மை நோக்கம். என் ஆட்சியில் மகத்தான சாதனையை மக்களின் வாழ்க்கைக்கு விற்றிடுவேன். ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவேன். தரமான கல்வி. தமிழ்நாடு கல்வியில் சிறந்த நாடு, உயர் கம்பன் பிறந்த நாடு. முச்சங்கம் கண்டு தமிழ் காத்த குடியில் பிறந்த நான் அன்று நாம் துளைத்த தரமான கல்வியை நவீன யுத்திகளையும் அறிவியல் கூறுகளையும் உட்புகுத்தி பழமை மாறாமல் சீர்திருத்தம் செய்து வழங்குவேன். கல்வியின் மாற்றம் மக்களின் வாழ்க்கைக்கு ஆணிவேராகும். இதை சிறப்புற செய்து முடிப்பதே என் ஆட்சி காலத்தில் முதல் கடமை. மருத்துவ வசதி. ஏழை எளிய மக்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்வேன். அதற்காக உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ முறைகளை கையாள முன்னேற்பாடுகளை செய்வதோடு நடமாடும் மருத்துவமனைகளை உருவாக்கி மக்களின் நலன் காப்பேன். ஊழலற்ற நிர்வாகம். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர். இதுவே என் ஆட்சி காலத்தில் நிர்வாக மந்திரம். இ சேவையின் மூலம் அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் வெளிப்படையாகவும் விரைவாகவும் ஊழலின்றியும் நடைபெற முயற்சிகளை மேற்கொள்வேன். பெண் பாதுகாப்பு. பெண்களின் பாதுகாப்பு என் ஆட்சி காலத்தில் 100% எட்டி இருக்கும் என்று நான் உறுதியளிப்பேன். ஆம், வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு வாகன வசதியுடன் பாதுகாப்பான போக்குவரத்தை ஏற்பாடு செய்வேன். பெண்களில் பாலியல் சிண்டல்களில் ஈடுபடும் யாராக இருப்பினும் பாரபட்சமின்றி தண்டனைகளை உடனுக்குடன் வழங்கும் பொறுப்பை பாதிக்கப்பட்டவர்களிடமே ஒப்படைப்பேன். பெண்களின் சுய தொழிலை ஊக்குவிப்பேன். விவசாயம். நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை நவீன முயற்சிகளை கொண்டு வளர்ச்சி அடைய செய்வேன். விவசாய நிலங்களுக்கும் விவசாயிகளுக்கும் உற்ற நண்பனாயிருந்து நம் நாட்டின் விவசாய நிலங்களை பாதுகாக்கும் முழு பொறுப்பையும் ஏற்பேன். வேதிப்புரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன். அடிப்படை தேவை. மின்சாரம், குடிநீர், சாலை வசதிகளுடன் என் மக்கள் மகிழ்வாய் வாழ வழி செய்வேன். குறைதீர் மையம். என் ஆட்சி காலத்தில் மாவட்டங்கள் தோறும் குறைதீர் மையம் ஒன்றை தொடங்க செய்வேன். இதன் மூலம் நானே நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனுக்குடன் சரி செய்வேன். போதை ஒழிப்பு. நம் வளர்ச்சிக்கே இகழ்ச்சியாக இருக்கும் போதை பழக்கத்தை அடியோடு அழிக்க என் ஆட்சி காலத்தில் முதற்கட்ட நடவடிக்கையாக தமிழகத்தின் எல்லைக்குள் புகையிலை உற்பத்தியை தடை செய்வேன். அனைத்து அரசு ஊழியர்களும் அலுவலகத்துக்குள் வாரத்தில் 2 நாட்களாவது அவசியம் கதராடையை அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்துவேன். இதன் மூலம் கதர் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். இறுதியாக ஒரு கேள்வி. மக்களே மன்னர்கள் என்றும் வாக்கு விலைப்பட்டு போனது. அதிகாரம் சிலரிடம் சிக்கிய இந்நாட்டில் ஜனநாயக வளர்ச்சி எது? நன்றி, வணக்கம்.